அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 11/7/2024 இன்று வியாழக்கிழமை. இன்று வாராகி அம்பாளையும் முருகப்பெருமானையும் வழிபட அற்புதமான நாள். இன்று காலை பஞ்சமி திதி உள்ளது, அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. நாளை சுபமுகூர்த்த நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் வாராகி அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வாராகி அம்பாளின் அருளால் வாழ்க்கையிலே முன்னேற்றம் கிடைக்கவும், பிரச்சனைகள் தீரவும், தன்னம்பிக்கை வளரவும், மன உறுதி கிடைக்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 27ஆம் நாள். இன்று காலை 10:19 வரை பஞ்சமி திதி உள்ளது, அதன் பின்னர் சஷ்டி தேதி உள்ளது. இன்று பிற்பகல் 1:46 வரை பூர நட்சத்திரம் உள்ளது, அதன் பின்னர் உத்தர நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 5:58 வரை அமிர்த யோகம் உள்ளது. மதியம் 1:46 வரை சித்த யோகம் உள்ளது, அதன் பின்னர் மீண்டும் மரண யோகம் உள்ள நாள். இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். புதன் பகவானால் வாகனங்களை மாற்ற எடுத்த முயற்சிகள் நன்மைகளை தரும். தாயினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் அல்லது பிஸ்னஸ் பண்ணணும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதே போல் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு அற்புதமான நாள். அதே போல் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது எதிர்பார்த்த இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சனி வக்ரகாலமாக இருப்பதனால் பொருளாதார விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலே அதிகாரிகளின் கெடுபிடிக்குள்ளாவீர்கள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பார்கள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொதுவாழ்விலே இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகளுக்கு புது பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகள் வீட்டிலே உங்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாக வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, ஏற்றம் தரும் நாள். புதன் பகவானால் கொடுக்கல் வாங்கல்களிலே முன்னேற்றம் காண்பீர்கள். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்பவர்கள் சில பேர் அதிலிருந்து விலகி சொந்தமாக தனியாக பிஸ்னஸ் செய்வதற்கான முயற்சியிலே ஈடுபடுவீர்கள். உங்களுடைய சுயஜாதகத்தில் அதற்கு அனுகூலமான தசா புத்தி மற்றும் கோச்சார ரீதியான கிரகங்கள் பலன்கள் இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளிநாட்டிலே சென்று தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம்.
வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வாடகை வீட்டிலிருந்து வேறு வாடகை வீட்டிற்கு மாற இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 5. கடகராசி அன்பர்களே, உயர்வான நாள். அஷ்டமத்து சனி காலமாக இருப்பதனால், அதிலும் வக்ரசனியாக இருப்பதனால், கணவன் மனைவி 2 பேரும் வேலை பார்ப்பவர்கள் பணி சூழல் காரணமாக வேறு வேறு இடங்களிலே பணிபுரிய வேண்டிய சூழ்நிலை சில தம்பதிகளுக்கு ஏற்படும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சில சிந்தனைகள் வரும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் நன்மைகளை தரும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் நன்மைகளை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அற்புதமான நாள். விவசாயிகள் நன்மைகளை பெறுவீர்கள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 1. சிம்மம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். கடன் விஷயத்தில் கவனம் தேவை. ஒரு கடனுக்காக அந்த கடனை அடைப்பதற்காக இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். வெளிநாட்டிலே வேலை கிடைத்து விட்டது, அதனால் வெளிநாடு போகணும் செல்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அங்கே சரியான வேலை இல்லாமல் சில பேர் தாய்நாடு திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார விஷயங்களிலே எச்சரிக்கை தேவை. விரயங்களை குறைக்க வேண்டும். தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். சமூக சேவையாளர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், நீதிபதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டமான எண் 6. புதன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் உத்தியோகம் தொழிலில் அதிரடி ஏற்றங்கள் உண்டு. ரொம்ப வருஷமாக இன்க்ரிமெண்ட் கிடைக்காமல், சம்பள உயர்வு கிடைக்காமல் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது சிலருக்கு அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். மகன் அல்லது மகளின் திருமணத்தை பற்றிய கவலைகள் நீங்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பரம்பரை சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டமான எண் 6. துலாம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். சுக்கிர பகவானால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்கி நம்ம வீடு கட்டாமல் தடை தாமதங்களை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்பொழுது அதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். கடன் விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். நண்பர்கள் வழியில் நன்மைகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள், செய்திகள் எல்லாம் வந்து சேரும். மருத்துவர்கள், மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். கலைஞர்களுக்கு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டமான எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். புதன் மற்றும் சுக்கிர பகவானால் இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இரும்பு, பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்களை தரக்கூடிய நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும்.
கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். காதலர்களுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 7. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, ஏமாற்றத்தை தரக்கூடிய நாள். சில விஷயங்களில் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் தாமதமாகும். கடன் விஷயத்திலே நெருக்கடிகள் வந்து போகும். தாய் தந்தையருடன் சில பிரச்சனைகள் வரும். வியாபாரம் தொழில் மந்த நிலைமை ஏற்படும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களுடன் சில மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் வந்து போகும். இதேபோல கலைஞர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் சில நெருக்கடிகள் வந்து போகும். அரசு ஊழியர்களுக்கு இன்று அற்புதமான நாள். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டமான எண் 9. மகர ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. உங்கள் பிஸ்னஸ் ரகசியங்களை மற்றவரிடம் சொல்லிட்டு இருக்காதீங்க, அதனால் நஷ்டம் உங்களுக்கு தான். வியாபாரிகள் தொழிலதிபர்கள் புது வாய்ப்பை பெறுவீர்கள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். நல்ல வரன்கள் கிடைப்பதில் தாமதங்கள் தடைகள் வரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பதிலே சில பிரச்சனைகள் வந்து போகும். ஆனாலும் மனசில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஹேரம்ப கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டமான எண் 3. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, சனீஸ்வர பகவானால் ஆரோக்கிய விஷயத்திலே சில பிரச்சனைகள் வந்து போகும். மருந்து மாத்திரைன்னு வாழ்க்கை போகுது அப்படின்னு நினைத்து கவலைப்படுவீர்கள். சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வரும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஊர் மாற்றம் இடமாற்றத்தை பற்றிய சிந்தனை வந்து சேரும். விரய செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. சுபகாரியங்களுக்காக செலவு செய்யும் பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி செலவு செய்யாதீர்கள். வாகனங்களாலும் சில திடீர் செலவுகள் வந்து போகும். அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக அரசியல்வாதிகளால் சில நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 7. மீனம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். 3 கிரகங்கள் அங்கே பார்ப்பதனால், அந்த ஸ்தானத்தை பார்ப்பதனால் நல்ல பெயர் கிடைக்கும். பெயரை காப்பாற்றிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. மாணவர்கள், குறிப்பாக கலைத்துறை மாணவர்கள் மருத்துவத்துறை மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் இரவு நேரத்தில் அந்த பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல அன்னபூரணி அம்பாளின் அருள் கிடைத்து வாழ்க்கையிலே அன்னத்துக்கு குறைவில்லாத வாழ்க்கை வாழ பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.